ஹலோ கைஸ், நாம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 76 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடு லேட்டாக ஆனது காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய அண்ணனுடைய படத்துக்கு போயிருந்தேன், அதனால தான் டைம் ஆகிடுச்சு. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து சொல்லுவான், ஹால் மாஸ்டர் வந்து என்ன நினைக்கிறாருங்கிறது தெரியல, அவருக்கு மட்டும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதனால் நான் இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஷர் ஹாலில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, வெயிட் உங்கள்கிட்ட வந்து பில்ஸுக்கான இன்க்ரீடியன்ட் வந்து உங்கள்கிட்ட கையில் இருக்கிறதுனால வந்து நீ இப்படி பேசாத அப்படின்னு சொல்கிறப்போ, இதில் வந்து டிவைன் ரேரான பில்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். ஆமாம், கரண்ட்லி வந்து உங்களுடைய பில்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செகண்ட் கிரேடு ஸ்வான் பில்ஸ் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த பில்ஸ் மட்டும் நம்மளுடைய கைக்கு வந்ததுன்னா ட்ரெஷர் ஹாலில் வந்து ஆல்ரெடி பதுக்கி வச்சுக்கிட்டு இருந்த எல்லா மாத்திரையும் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரலாம். ஹால் மாஸ்டர், நீங்கள் இதுதான் வந்து உண்மையான ட்ரூத்து. இந்த டிவைன் பில்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50/50 வந்து எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் வந்து குயிக்காகவும் இதை சேல் பண்ணலாம். இவனுக்கு வந்து ரொம்ப எங்கேஜ் தான் ஆகுது, ஆனால் இவனுக்கு வந்து பில்ஸ் மார்க்கெட்டை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னுவாங்க. ஹால் மாஸ்டர் ஷோர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் ரிஃபைனிங் டெக்னிக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நான் வந்து இதை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத நீ நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேடு பில்ஸுக்கான வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லை ஹால் மாஸ்டர் ஜியான், நான் உங்களை வந்து பிலீவ் பண்ணுறேன், அதனால் வந்து நீங்கள் இதை எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஜியான் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பில்ஸ் மார்க்கெட்டில் வந்து 5 நார்த்தன் எம்பையரில் இருக்கிறது தானே, இதில் என்ன வேல்யூபிளானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் ரொம்ப அரகண்ட்டாக வந்து நம்மக்கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு அந்த 2 டீச்சர்ஸை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் அவங்ககிட்ட வந்து ஜோக் தான் வந்து பண்ணேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2/2 வந்து நம்ம பண்ணலாம், நீ வந்து எனக்கு வந்து ஹோப்ஃபுல்லி இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கை கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானியான் பில்ஸ் வந்து ஒரு காப்பி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஹால் மாஸ்டர், நீங்கள் முதல்ல வந்து இதில் இருக்க ஃபார்முலா பிரகாரம் ஒரு பில்ஸை வந்து தயாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எனக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்லேருந்து பை பண்ணுங்கள், அடுத்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் பை பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுங்க, என்னுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அல்கெமிஸ்ட் எக்ஸாமில் வந்து கலந்துக்கிறப்போ அந்த இதுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புவான். சரி குயிக்காக வந்து இந்த பில்ஸுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த லூ மோங்கான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிளம்புவாங்க. அப்படியே வந்து அந்த ஹால் மாஸ்டருடைய ரூமுக்கு வெளியே தான் வந்து அந்த 2 டீச்சர்ஸை வந்து நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இவன் வந்து பாட்டம் வந்தான், இவன் வந்து அவங்க கூட வந்து ஈஸியாக பேசிட்டு அவங்களுக்கே வந்து பில்ஸை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கானா, இந்த ஜானியான் பில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, உடனே வந்து அவங்க ஹால் மாஸ்டர் வெளியே வருவாங்க. ஹால் மாஸ்டர், நீங்கள் வந்து அந்த பில்ஸை வந்து பியூரிஃபை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, அப்போ வந்து அவன் கண்டிப்பாக வந்து ஃபேக்கான ரிசிப்டை தான் கொடுத்துருப்பான், நம்ம உடனே அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, நீங்கள் நில்லுங்க, நான் வந்து அந்த பில்ஸை வந்து ரெஃபைன் பண்ணிட்டேன், அவன் கொடுத்தது வந்து ஃபேக் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் நீங்கள் வந்து 15 நிமிஷமாக அதை எடுத்துகிட்டு இருந்தீங்களே, நீங்கள் வந்து இது வந்து பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க வந்து 2 பில்ஸை வந்து தூக்கி போடுவாங்க. அந்த பில்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டீச்சரும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இது உண்மையிலேயே வந்து அந்த ஜியானியான் பில் தானா, இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ மை கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கொஞ்சம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இதுவை தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல அந்த லூ வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் வந்து குயின்சானுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன் ஆஃப் தி கிங் ஆஃப் தி டிங் கியூ அப்படின்னு சொல்லுவார். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பெட்லைனை வந்து அவேக்கனே பண்ணலை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவன் அவேக்கன் பண்ணியிருக்கான், அதனால் வந்து அவன் கடைசியான அந்த சாம்பியன் ஆனுவல் எக்ஸாமில் வந்து சாம்பியனாக மாறி இருக்கான் அந்த டான்ஷான் அகாடமியில் அப்படின்னு சொல்கிறப்ப, இவன் வந்து உண்மையிலே வந்து எக்ஸ்ட்ரானரியான பர்சன் தான், அவனா மாஸ்டர் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு வந்து அந்த ஏஷியன் பில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கியூச்சியுடைய சந்தான அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அதனால் வந்து அந்த கியூச்சியை வந்து வெளியே அனுப்பிச்சு தான் வந்து நான் கேள்விப்பட்டேன், இந்த 5 கிங்டத்துலேயே வந்து அவள் தான் வந்து பெஸ்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய சன் வந்து இப்படி இருக்கிறதுல எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுடைய வீட்டை வந்து காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கமாண்டர் வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து சரி பண்ணிகிட்டு இருப்பார்.
அவங்க அம்மாவும் வந்து நீ எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து ராயல் கேபிட்டலில் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ நேற்று நைட்டு உன்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு யாரும் வந்தாங்களாம் அம்மா, அதுலேருந்து உனக்கு பார்க்காம எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் ரொம்ப பயந்துட்டேன், இங்கே பாரு இவங்க வந்து நம்மளுடைய வீட்டை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போவாங்க. அப்போ தான் வந்து அந்த கமாண்டர் வந்து 2 பேருக்கும் வந்து வணக்கம் வைப்பார். அதுக்கப்புறம் வந்து அம்மா நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து ரூமில் இருங்க, நான் வந்து கமாண்டர் கூட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமாண்டரை வந்து கூட்டுக்கிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்து போவார். நேற்று நைட்டு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நான் வந்து உங்களுடைய நோயை வந்து குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயமா நான் வந்து உங்களை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கமாண்டரை வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. இதோடு வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங். அடுத்த 3 ஹவரில் இன்னொரு எபிசோடு வந்துடும்.